ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவேன். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். குறிப்பாக பாஜகவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோர் கமிட்டி மீட்டிங், க்ளோஸ்டு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு அண்ணாமலை அவர்கள் காலையில் வரலை. எனக்கு டெங்கு, அதனால் இந்த மீட்டிங்கை என்னால் அட்டன் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எல்லா மீடியாவும் அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு பாஜகவுடைய தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை வீட்டுக்கே போனார். மதியம் செகண்ட் ஹாஃபில் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டார். டெங்கு எல்லாருக்குமே தெரியும். டெங்கு சும்மா சாதாரண பாராசிட்டமால் போட்டெல்லாம் சரியாகாது. அது IV போடணும், அதாவது குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருந்தால் தான் டெங்கு சரியாகும். சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு போன பிறகு அண்ணாமலையுடைய டெங்கு எப்படி சரியாச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன் சந்தோஷ் அண்ணாமலை வீட்டுக்கு போனார், அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு, குறிப்பாக அந்த மதியம் எடப்பாடியை புகழ்ந்து பேசியிருக்கார். எடப்பாடி போகக்கூடிய எல்லா இடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் போகக்கூடிய இடத்துக்கும் கூட்டம் வரும். நாங்கள் அடுத்த மாதம் ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலை என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? காலையிலேயே மீட்டிங்க்கு போகலை, மதியம் ஏன் வந்தார்? BL சந்தோஷி அண்ணாமலை வீட்டுக்கு போனார். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிதம்பரம் ரகசியம் மாதிரி ஏதோ ரகசியம் இருக்குன்னு தெரியுது. அந்த ரகசியத்தை உங்களால் தான் உடைக்க முடியும். சொல்லுங்கள் சார், என்ன நடந்திருக்கு? சரி, அண்ணாமலை ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனசு வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா அவர் சொல்கிறாரா, திமுக அதிமுக பண்ணாததை என் கட்சியே எனக்கு எதிராக, நான் வளர்த்து விட்டு என் கட்சியை அகெயின்ஸ்டாக ஐடிலேயும் வார் ரூம்லேயும் இந்த மாதிரி இதை பற்றி எழுதிட்டு வராங்க சார். இது அண்ணாமலை மீது மற்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அண்ணாமலை ஒரு IT விங் வச்சிருக்காரு, வார் ரூம் வச்சிருக்காரு. அவங்க அண்ணாமலைக்கு எதிராக IT விங் கிரியேட் பண்ணி அண்ணாமலைக்கு எதிராக போயிருக்காங்கிறது அவர் குற்றச்சாட்டு. இல்ல, அண்ணாமலை மீது அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை தனியா வார் ரூம் வச்சு அண்ணாமலைக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள அந்த வார் ரூம் டார்கெட் பண்ணுது, தமிழிசையை டார்கெட் பண்ணுச்சு, நயினாரை டார்கெட் பண்ணுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை நோக்கி அவங்களும் வச்சிருக்காங்க. பாலாஜி தனியா IT விங்க வார் ரூம் வச்சிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்படல. நயினார் பையன் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் வார் ரூம் IT அண்ணாமலைக்கு சார்பானதுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு IT விங்கும் வார் ரூமும் கிரியேட் பண்ணிட்டார். ஓகே, இது கோஷ்டி பூசல்ங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஒன்னே ஒன்று சொன்னாராம் சந்தோஷ் இந்த மீட்டிங்கில், வேடிக்கையாக சொன்னாராம், கேரளாலையும் வெஸ்ட் பெங்காலையும் பாஜக நடு ரோட்டில் சொக்காய கிழிச்சிக்கிறான், தமிழ்நாட்டில் நீங்கள் இன்டர்நெட்டில் சொக்காய கிழிச்சிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அன்னைக்கு பைட்டெக்கில். கரெக்டாக சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொன்னார். அண்ணாமலைக்கு மனசு வருத்தத்தில் இருக்காரு, ரொம்ப வருத்தத்தில். என்ன வருத்தம் சார்? அவர் ஆளுங்களுக்கு எல்லாம் எந்த போஸ்டிங் கொடுக்கல. அவர் ரெஃபர் பண்ண ரெக்கமெண்ட் இப்ப குழு போட்டாங்க. ஆமா, அண்ணாமலை சொன்னாரா, நான் தலைவராக இருந்த 3 வருஷம் மற்றவங்க போட்ட குழுவோட வேலை செஞ்சேன். எல்முருகன் குழுவோ தமிழிசையோட குழுவோ வாட் எவர், இவரோட ஆட்கள் யாருமே இல்லை. பழைய குழுவோட நான் இணைஞ்சு போய் இணக்கமா போய் தட்டி கொடுத்து வேலை வாங்கி எல்லாம் பண்ணேன். என் டேர்ம் முடிஞ்சு போச்சு. என்னோட ஆதரவாளர்களுக்கும் சில பேருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னு சில ஆப்வியஸா விட்டு போனது. நாராயணன் திருப்பதி துணைத் தலைவர் இருந்த ஒரு ஸ்போக்ஸ்மேன் ஆயிட்டார், ஒரே நாள் கீழே ப்ரமோட் ஆயிடுச்சு. அதெல்லாம் மனசு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இது நாராயணன் திருப்பதி நான் அண்ணாமலை ஆள் நான் சொல்ல விரும்பலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணாமலை ஓரம் கட்டப்படுறது, அண்ணாமலை பத்தி தவறா பேசுறது, KB ராமலிங்கம் பேசுறது, இதெல்லாம் மத்திய பாஜக கண்டிக்கலைங்கிற கோபம் ஒன்று அண்ணாமலைட்டு இருக்கு. தமிழக பாஜக ஆதரிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு. தமிழக பாஜகவை இயக்கும் சில வெளியிருந்து இருக்கும் முக்கிய பிரமுகர்கள், யாருன்னு பேர் சொல்ல தேவையில்லை, அவங்க இது பின்னாடி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வெளியில தள்ள பார்க்குறாங்க கட்சியை விட்டு அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி போக வேண்டாம் தான் அவர் முடிவு பண்ணார். சரி, ஆனா சந்தோஷ் அண்ணாமலை வீட்டுக்கு போனதுக்கு காரணம் அவரை கூப்பிட மட்டும் இல்ல, அவரை கட்சியை விட்டு போக வேணான்னு கன்வின்ஸ் பண்றதுக்கு. கட்சியை விட்டு போக வேணானா? ஆமா, கட்சியை விட்டு போகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு அண்ணாமலை வந்துட்டாரா? இல்ல, அதாவது ராஜினாமா முடிவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரு. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ரகசியமா ரஜினியும் அண்ணாமலை சந்தித்து பேசினாங்க.
ரகசிய சந்திப்பா? ரகசிய யார் அந்த காரில் அவர் போல, இப்போ செக்யூரிட்டி காரில் போல ரகசியமாக போயிருக்காரு ஏதோ ஒரு டைமில். அப்போ அண்ணாமலையிட்ட மனத்திறந்து பேசினாரா ரஜினிகாந்த் மனத்திறந்து பேசியிருக்காரு. நான் வந்து நவம்பர் மாதம் புது கட்சி துவக்கலான்னு இருக்கேன். அண்ணாமலை சொன்னதா? அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நான் புது கட்சி துவக்கலான்னு இருக்கேன். ஓகே, நான் இந்த பிஜேபிக்கோசரம் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் என் லைஃபே நான் தொலைச்சிட்டேன். ஓகே, அப்படி இருந்து கூட கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம என்னை வந்து இந்த மாதிரி தாக்குறாங்க. தனி மனித தாக்குதல் நடத்தப்படுது. என்னோட நாணயத்தையும் நேர்மையும் சந்தேகிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு திமுக காரன் அதிமுக காரன் நினைச்சா பரவாயில்ல, அதை நான் ஒத்துப்பேன். எதிர்கட்சிக்காரன் நம்ம கட்சியில் இருக்கிறவங்களே இதை ஆதரிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் கட்சியில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா வெளியே வந்த நியூஸ் உண்மைதான், அதாவது புதுக்கட்சி அண்ணாமலை ஆரம்பிக்க போறான்னு பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தியெல்லாம் வெளியிட்டாங்க. அந்த செய்தியெல்லாம் உண்மைதான்னு சொல்ல வரீங்களா? அதுல அந்த இலக்கு நோக்கி போயிட்டு இருக்காருன்னு நான் சொல்லலாம். ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றதுக்கு நமக்கு நீங்களும் நானும் உரிமை கிடையாது. ஆனாலும் அப்படிப்பட்ட செய்திகள் வந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். ஓகே, ரஜினி நேர சந்தோஷ் கூப்பிட்டாராம். 2 பேரும் கன்னடத்தில் பேசியிருக்காங்க. கன்னடத்தில் கூப்பிட்டாராம், சந்தோஷ்ஜி டேஞ்சர் நடக்குது தமிழ்நாட்டில், அண்ணாமலை கட்சி விட்டு போறாரு, அதுக்கு மேல உங்க இஷ்டம், என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், மனசு வருத்தத்தில் இருக்காரு, நீங்க பாத்துக்கங்கன்னு போனை வச்சுட்டார். அண்ணாமலைகிட்ட ரஜினி சொன்னாரா, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம், இப்போ தேர்தலாம் வருது, நீங்க போட்டி போடணும்னாராம். அண்ணாமலை சொன்னாலும் அந்த போட்டி போடணுங்கிற எண்ணமே என்கிட்ட கிடையாது. ஏன்னா அதிமுக கண்டிப்பா தோக்கடிச்சிடும். அப்புறம் நான் பதவிக்கோசரம் அலையனேம்பாங்க. எனக்கு போட்டியே வேணாம், நான் கேம்பெயின் பண்றேன், இல்லைன்னா பாத்துக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து என்னை வந்து புறக்கணிச்சாங்கன்னா நவம்பர் மாதம் நான் புது கட்சி துவங்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் அப்படின்ற பாயிண்ட சொல்லிட்டார். ரஜினி சந்தோஷை கூப்பிட்டு சொன்னதுனால சந்தோஷ் ஓடி வந்திருக்காரு அண்ணாமலை வீட்டுக்கு வந்து, நீங்க வந்து கட்சி விட்டு போகக்கூடாது, நம்ம கூடிய சீக்கிரம் போஸ்டிங் தரோம், ப்ராமிஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், நான் தான் உங்களை கட்சியில் கொண்டு வந்து நானே உங்களை கை விடுவேனா, நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன், நீங்க கட்சி விட்டு போற ஐடியாலாம் வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு 1 hour கிட்டத்தட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்து ஆகணும்னு சொல்லிட்டு 10 மணிக்கு கிளம்பி வந்துட்டார். ஓகே, அண்ணாமலை மதியானம் வந்து வழக்கம் போல கலந்துட்டு இருக்காரு. இது டெம்பரவரி ட்ரூஸ், டெம்பரவரியா ஏற்பட்ட ஒரு அமைதி. அப்படிதான் அடைப்பை சரி பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல அண்ணாமலை வந்து எல்லாரும் மரியாதை பண்ண. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, கருணாகராஜன் எழுதி வச்ச ஒரு ஸ்பீச்சை படிச்சார். பிஎல் சந்தோஷ் அவர்களே, அரவிந்த் மேனன் அவர்களே, நயனா நாகேந்திரன் அவர்களே, அண்ணாமலை அவர்களே. அண்ணாமலை வரல. ஓகே, அண்ணாமலை வரப்போறாருன்னு நினைச்சு எழுதி வச்சு படிச்சார். சந்தோஷ் இல்லாத ஆள்லாம் என் பேர் சொல்றீங்க, இது என்ன அரசியல் மீட்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. சரி, அண்ணாமலை பேர் சொல்லிட்டு போட்டு என்னப்போ, இப்போ எல்லா விழாலையும் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து கலந்து போயிட்டாருன்னா அடுத்த பேச சொல்லுவாங்க, முன்னாள் பேசி சென்ற மந்திரி அவர்களே அப்படின்னு சொல்றது ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட். இது நாட்டு இருந்தாதான் சொல்லணும். அவரு கருணாகராஜன் பார்த்து பேசல, எழுதி வச்சு இந்த படிச்சார். இது என்ன ஆயிருக்கு, இந்த பைடெக் வந்து 9லேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்கூல் மாதிரி போட்டான். காலத்தில் 9 மணிக்கு வர வச்சுட்டு 6 மணி வரைக்கும் லஞ்ச் டைம் தவிர யாரும் வெளியில விடாம ஒரு 70 பேர் உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, உட்கார வச்சு ஸ்கூல் டீச்சர் ஹெட் மாஸ்டர் மாதிரி பிஎல் சந்தோஷ் என்ன சொன்னாரு? பிஎல் சந்தோஷ் என்ன சொன்னார்னா, அதிமுகவுடன் அதிகமாக நெருங்குகிறீர்கள், உங்களுக்கு எம்எல்ஏ சீட் வேணும், நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லை, அதுக்குன்னு மோடியை விட பெரியவரா எடப்பாடியை நீங்க மனசுல நினைச்சுன்னு எடப்பாடி வாழ்கன்னு கோஷம் போடுற லெவலுக்கு போயிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து எடப்பாடி தயவு இருந்தாதான் எம்எல்ஏ சீட் கிடைக்கும், உங்களுக்கு வேணுங்கிற ஒரு தொகுதி கிடைக்கும், நீங்க ஆளுக்கு தொகுதியை முடிவு பண்ணி வச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். யார சொல்றாரு? எல்லாரும் ஜெனரலா இந்த தொகுதி எனக்கு வேணும் முடிவு பண்ணி வச்சிட்டீங்க, அந்த தொகுதியை நீங்க எடப்பாடிட்ட வாங்கணும்னா நீங்க அவரை வந்து குட் புக்ஸ்ல இருக்கணும். அதான் சொல்லலாம், எவ்ரிபடி ட்ரைங் டு பி இன் தி குட் புக்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே. அதாவது அதிகாரப்பூர்வமா தொகுதி பேரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தனிப்பட்ட ரீதியில தொகுதி பேரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி அண்ணா எனக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்கேன், இந்த தொகுதி நீங்க போட்டி போடாதீங்கன்னு நாங்க எடுத்துக்கிறோம், இவங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அன்அபிஷியலா. அதான் கேட்டான் சந்தோஷ், மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா, எடப்பாடி பேரை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? தமிழ்நாட்டுல எடப்பாடி பேரை சொல்லி ஓட்டு கேட்டா சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க பாஜகவுக்கு. பட் பாஜக காரன் வந்து எடப்பாடி பேரை சொல்லி ஓட்டு போட்டா அவன் ஏடிஎம்கே 2 ஆயிடுமே. அப்ப மோடிக்கு என்ன மரியாதை தமிழ்நாட்டுல? மோடின்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா? 2019 எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தல் அப்பயே வந்து மோடி பேர் இல்லாம தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஓட்டு கேட்டாங்க. அதிமுக பாஜக முதற்கொண்டு அந்த அளவுக்கு மோடி வெறுப்பு தமிழ்நாட்டுல கொஞ்சம் இருக்கு சார். அந்த மோடி வெறுப்பை போக்கினது அண்ணாமலைன்னு சொல்றேன். நீங்க சொல்றது கருப்பு பலூன் காமிச்சது எல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்கு பிறகு அண்ணாமலை வந்த பிறகு வந்த கூட்டம்
பாஜகவினர் அனைவரும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்லை. ஆமா, அண்ணாமலை ஆதரவாளர்கள் அனைவரும் பாஜகவினர். அங்கதான் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை எடுத்த பிறகு அவர் பண்ண முதல் காரியம் ஆன்டி மோடி எஃபெக்டை குறைச்சார். அந்த விஷத்தை இறக்கி விட்டார். இறக்கி விட்டு நம்ம பிரதமர் தமிழ்நாடு வேணுங்கிறவர் அப்படின்னு வந்து இதெல்லாம் பண்ணி உள்ள கொண்டாந்து இப்போ மோடி மேல அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கான வெறுப்பு இல்லை. ஏதோ அதுக்குன்னு அப்படியே மோடி எல்லாரும் காலில் விடுறாங்க, அவர் போய் மரியாதை பண்றாங்கன்னு இல்லை. ஏதோ ஓகே இது லீடர் அவ்வளவுதான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற லெவலில் போறவங்களும் இருக்காங்க. மோடியோட ஆதரவாளர்களும் இருக்காங்க. எதிர்ப்பாளர்கள் குறைந்து வருகிறார்கள். இதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஸோ இது என்ன வேடிக்கைன்னா அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு, அதிமுக நெருக்கமா இருங்க, சண்டை கண்ட போடாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க, அவங்க மனசு வருத்தப்பட்டு நடந்துக்காதீங்க, எங்கெங்க எடப்பாடி போறாரோ அங்கெல்லாம் நீங்களும் போங்க. ஏங்க ஒரே கட்சியில அமித்ஷா ஒன்று சொல்லுவாரு, சந்தோஷ் ஒன்று சொல்லுவாரா, அமைப்பு செயலாளர், அப்புறம் தலையை பிச்சுட்டு ஓடுவாங்களா பைத்தியக்காரன் மாதிரி. என்ன கட்சி நடத்துறாங்க இவங்க? இது என்ன ஒரு இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா போற மாதிரி தெரியல. ஆளுக்கு ஆளு பேசுற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அமித்ஷா சொல்லிட்டு போனார், நெருக்கமா இருங்க, நீங்க வந்து அவங்க மனசு போனபடி நடக்கக்கூடாது, நீங்க அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இப்போ கலந்துங்க எல்லா மீட்டிங் ப்ரொடெஸ்ட் ஒன்னா ஜாயிண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, ஒன்னா போராட்டம் நடத்துங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனார். சந்தோஷ் சொல்றது அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ பாஜக காரன் எதை எடுத்துப்பான்? அமித்ஷா சொன்னது எடுத்துப்பானா, சந்தோஷ் சொன்னது எடுத்துப்பானா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இந்த மீட்டிங்ல மனசை விட்டு பேசுங்கன்னாராம். யாரு? பிஎல் சந்தோஷ். ஆனா மனசை விட்டு பேசின அத்தனை பேருக்கும் டோஸ் கிடைச்சிருக்கு. யார் மனசை விட்டு பேசினாங்க? எல்லாரும். டால்பின் ஸ்ரீதர், கராத்தே தியாகராஜன் எல்லாரும் பேசினாங்க. ஓகே, என்ன சொன்னாங்க சார்? என்ன சொன்னாங்கன்னா ஒரு பாயிண்டா என்னன்னா, சந்தோஷ் சொன்னாரா, 2வது லெவல் லீடர்ஸ் எல்லாம் your loyalty is with பழனிசாமின்னாராம். அண்ணாமலையை வந்து பிளேம் பண்ணி அண்ணாமலை கட்சியில் இருக்கும்போது யாரையும் வளர்த்து விடல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு எழுந்திருக்கு. நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் அப்கோர்ஸ் அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது ஒன்றும் பெருசா ஒன்றும் வெடிக்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு மேஜரா இல்ல. பேசின அனைவரும் சொன்னது, அண்ணாமலை இன்க்ளூடிங், விஜய்னால மும்முனை போட்டி வரப்போறது, விஜயை நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்ற பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்காங்க. சரி, அத்தனை பேசுன அத்தனை பேருமே டால்பின் ஸ்ரீதர்ல இருந்து அண்ணாமலை நல்லா சொன்னாங்க, விஜய் இஸ் தேர்ட் ஃபோர்ஸ். இப்ப நம்ம நினைச்ச விஜய் வேற, இப்ப இருக்கிற விஜய் வேற. இந்த கூட்டத்தை பார்த்து சரத்குமார் சொன்னாலும் கூட்டம் எல்லாம் வாக்கா வராது, எனக்கு கூட தான் 1,00,000 பேர் வந்தாங்க. அது உண்மையை சொன்னார், எனக்கு கூட தான் 1,00,000 பேர் வந்தாங்க, நான் தோத்து போயிட்டேன். சினிமா நடிகர்களை பார்க்கிற வர கூட்டம் எல்லாம் நீங்க வந்து ஓட்டா எடுக்க, அவரோட அனுபவத்தை அவர் சொல்லியிருக்காரு. சரத்குமார் வேற, விஜய் வேற சார். இல்ல, அவரோட அனுபவத்தை அவர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் பேசியிருக்காங்க. கராத்தே தமிழத்தை சொன்னாங்களா, என்னோட டி நகர் தொகுதியில இருந்து 2,00,000 வாக்கு திருடு போச்சுன்னாங்க. உடனே அதுக்கு நான் கேட்டேன், நீங்க அது புகார் கொடுத்தீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா, காப்பி எங்க, திருட்டு போச்சுன்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவங்களுக்கு யார்கிட்ட புகார் கொடுக்கணும்னே தெரியல. உடனே கராத்தே சொன்னா, கார்பரேஷன் கமிஷனர் தாங்க, நான் மேயரா இருந்திருக்கேன் அப்படின்னார். அப்போ என்ன, அப்போ கராத்தே சொன்னாலும் நிறைய நம்ம பயன்படுத்திக்கணும். ராதா ரவிலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர் ராதாவோட பையன். எம்ஆர் ராதா பெரியாருக்கே சாப்பாடு போட்டவர். பெரியார் 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 பெரியார்ன்றாங்களே, எம்ஆர் ராதா இல்லைன்னா பெரியார் கிடையாது. எம்ஆர் ராதா தான் பெரியார் வளர்த்து விட்டது. அந்த பெரியாரோட பையனை நீங்கள் ஓரம் கட்டி ஒதுக்கி உட்கார வச்சிட்டீங்களே, நாளைக்கு எம்ஆர் ராதா பையன் ராதா ரவி மேடையில் போய் பெரியாருக்கு சாப்பாடு போட்டது எங்கள் அப்பா தான்டான்னா, அந்த திராவிட ஓட்டுலாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு ஏன் கெடுக்கிறீங்க? ஏன் எந்த யாரையும் உள்ளே வந்தவங்கள சரத்குமாருக்கு போஸ்ட் கொடுக்கல, விஜயதாரணிக்கு போஸ்ட் கொடுக்கல, யாருக்குமே போஸ்ட் கொடுக்காம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கே, இது மனசு வருத்தப்பட மாட்டாங்களா? கோவிந்தசாமி என்பவர் தான் உதயசூரியன் சின்னத்தை திமுக வாங்கி கொடுத்தது. உதயசூரியன் என்ற சின்னம் திமுக கிடைச்சிக்காத கோவிந்தசாமி. கோவிந்தசாமியோட பையன் ஏஜி சம்பத் பிஜேபியில் இருக்கார். அவரை என்ன நீங்க பயன்படுத்தினீங்க? மேடையில் ஏற்றி, இவர் யார் தெரியுமா, இவங்க அப்பா தான் உதயசூரியன், இவங்க அப்பா தான் உதயசூரியன் சின்னமா. ஒரு 100 டிஎம்கே காரன் ஓட்டு போடுவான், ஒரு 200 டிஎம்கே காரன் ஓட்டு போடுவான். உதயசூரியன் சின்னத்தை வாங்கி கொடுத்தாரு, அப்பா பிஜேபியில் இருக்காருப்பா, சரி போடு. அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றீங்களா? 10 நிமிஷம் ஆச்சு, இது என்ன மேடை பேச்சா? உட்காருங்க, கராத்தே
ஸ்கூல் டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரா? டோன்ட் டாக். இதெல்லாம் பாலிடிக்ஸ் தானே. இது ஸ்கூல் மேடையா? இதுவா பாலிட்டிக்கல் மேடையாது? பைடெக். அவர் என்ன சொன்னாராம், நான் மூப்பனாரோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ஜெயலலிதா எழுதிருக்கேன், கலைஞரோட பார்த்துருக்கேன், ஸ்டாலின் எழுதிருக்கேன், நான் எனக்கு அரசியல் தெரியாமல் இல்லை, நான் சாதாரண தொண்டைங்க, நீங்கள் தலைவருங்க. கிண்டல். கராத்தேவன் கிண்டல். நாங்களாம் சாதாரண தொண்டை, நீங்களாம் தலைவர், என்ன வேணா பேசுவீங்க, டைம் இருந்தால் நீங்கள் தானே பேச சொன்னீங்க, மனசிறந்து பேசுன்றீங்க, பேசுனா அப்புறம் இப்படி சொல்கிறீங்க. டால்பின் ஏதாவது சொன்னாராம், நிறுத்து உட்காரு போ இப்படி. அப்போது எதுக்கு கூப்பிட்டீங்க? சரத்குமார் ஏதாவது சொன்னதுக்கு இவர் யார் என்ன பேசினாலும் மதிக்கிறது இல்லையா? மதிக்கிறது. அங்கதான் விஷயம். ஓகே. என்ன கருத்து? இப்போ ஒரு பைடெக்னா என்ன? அறிவுஜீவிகள் சங்கமிக்கும் இடம். நீங்க 4 கருத்து சொல்லுவீங்க, பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, 4 பேர் பேசுறதுக்கு தான் இங்க பைடெக் வச்சு, கேட்கறதுக்கு பைடெக் இல்லை. கேட்கறதுக்குன்னா நீங்க போன்ல பேசிட்டு போகலாம். 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்னா பைடெக் வச்சிருக்கீங்க. அந்த பைடெக்ல எதுவுமே யாரும் பேசக்கூடாது, நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னா எதுக்கு நீங்க ஆளை கூப்பிடுறீங்கன்னு பாஜக வருத்தப்படுறான். இப்போ பாஜக சொல்றான், சார் இது எங்க போய் முடியும்னு தெரியல, இவங்க போற ட்ராக்கு. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வேற ரூட்ல பேசுறாங்க. இதே சந்தோஷ் 2 விசிட்டுக்கு முன்னாடி பேசுறதுக்கு இப்போ உள்ள வித்தியாசத்தை எடுத்து காமிச்சார் என்கிட்ட. ABCDன்னு போட்டு காமிச்சார். அப்படியே மாத்தி பேசுறாரு. தலைமையே ஒரு ஷூரா இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? அப்புறம் சந்தோஷ் சொன்னாராம், who are you to decide TTV and OPS should come to alliance? நீங்க யார் அதை பத்தி பேசுறது? ரியாலிட்டி தெரியல அர்த்தம் சந்தோஷ். அதான் ரியாலிட்டி. ஓபிஎஸும் டிடிவி இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு ஓரளவுக்கு நீங்க யார் அதை பத்தி பேசுறதுன்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாடுடைய கலர் நிலவரம் பிஎல் சந்தோஷ் தெரியல. வட இந்தியாவில் இருக்க பிஜேபி ஒருத்தனுக்கும் தெரியல சார். பிஎல் சந்தோஷ் கர்நாடகா, அவருக்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியாம இருக்கே. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, இல்லங்க டிடிவி எல்லாம் டெஸ்ட்ராயருங்க, அவரு வாக்கு ஜெயிக்கிறாரு, அவங்க எல்லாம் சமுதாய வாக்கு உண்டு, ஓபிஎஸ் எல்லாம் முதலமைச்சர் இதெல்லாம் உண்டுங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன பாத்துட்டீங்க? இன்னும் தேர்தல்னா 6-8 மாசம் இருக்குது, திரும்பி பார்த்தோன்னா தேர்தல் வந்துடும். அதான் அண்ணாமலை கேட்டாராம், அதிமுக திமுக எடுத்த நடவடிக்கைகள் தேர்தலுக்கு எப்படி போகுது தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்டார். என்ன மாதிரி வேகம் எடுக்கிறாங்க தெரியுமா அவங்க? பழனிசாமி டூர் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஸ்டாலின் 1 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டார். நம்ம என்ன பண்றோம் சொன்னாராம். அதுக்கு நீங்க உடனே நான் தலைமையை திட்டுறேன்னு தப்பா நினைக்காதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பாஜக தமிழ்நாட்டில் என்ன முற்போக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு தேர்தலுக்காக, அதை மட்டும் சொல்லுங்க. பூத் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கல. கட்சி கொடியை போட்டு காரில் போறீங்க, கலெக்ஷன் நடக்குது, வேற ஒன்றும் நடக்கல. இங்க வரவங்களாம் பாஜக தோற்றத்துக்கான காரணத்தை இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஜெயிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லல. யாரை திட்டா? நிர்மலா. பாஜக தோத்து போச்சு 21ல தோத்து போச்சு, அதுல 24 தோத்து போச்சுன்னு பேசுறீங்களே தவிர 26ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஐடியா கொடுக்குறீங்களா? அப்படி குத்தம் சொல்ல தானே வரீங்க, அதையும் யாரும் கண்டிக்க மாட்டேன்றீங்களே. இந்த மாதிரி போச்சுன்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு அடுத்த லெவல்லாம் வந்துட போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை சொன்னதா? அதெல்லாம் எல்லாருமே, அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலை கொஞ்சம் பொதுவாக பேசியிருக்கார், எல்லாரும் பேசுறது. இது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை, ஒரு 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 தேசிய தலைமைக்கிட்டே ஒரு தெளிவு இல்லை. தேசிய தலைமைகிட்ட தெளிவு இல்லை, தேசிய தலைவரே இல்லை. ஆமா. அண்ணாமலை என்ன சொன்னாராம், எனக்கு பதவி வேண்டாம், என்னோட ஆட்களுக்கு குழு பதவி கொடுங்க. சந்தோஷ் சொன்னார் வீட்டுக்கு போனபோது, சந்தோஷ் எனக்கும் ப்ராப்ளம், எனக்கும் 9 நாளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, அவர் நல்லா பண்ணுறாரு, பண்ணிட்டு போகிறார், நான் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணல, அவர் வழியில் நான் போகல. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆட்களுக்கு ஒருத்தருக்கு கூட நீங்கள் பதவி கொடுக்கல. இந்த போட்டாங்களே எக்கனாமிக் விங்கு, பக்தி விங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் விங்கு, அந்த விங்கு, இந்த ஒரு 25 விங்கு போட்டாங்க, ஒருத்தருக்கு பதவி கொடுக்கல. ஓகே. அது இல்லாமல் அவரே சொன்னதான், நம்ம கூட்டு வந்த சரத்குமார், விஜயதாரணி, மைத்ரேயன் ஆல்ரெடி போயிட்டார் பிஜேபிக்கு, திமுகவுக்கு போயிட்டார். திமுக கதவை திறந்து வச்சுன்னு காத்து நிற்குது, யார் யார் பிஜேபியில வர போறான். ஸ்டாலின் சொல்றாரா, நீங்க ஏடிஎம்கே பிஜேபின்னு பார்க்காதீங்க, யார் வராங்களோ எல்லாம் உள்ள இழுத்து. மருதலகராஜ் ஜாயின் பண்ணிட்டார். அவரை மாதிரி ஒரு அம்மா லாயலிஸ்ட் பார்க்க முடியாது. ஸோ பிஜேபியில இழுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க பதவி கேட்கற, என்ன பதவி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டாங்க. சந்தோஷ், என்ன ப்ராப்ளம்? எவ்வளோ போஸ்ட் இருக்கு டெல்லியில, சென்சார் கமிட்டி, அது இது வாட்டெவர் எம்திங், கம்பெனி டைரக்டர்ஷிப், அது அந்த பிரச்சார் பாரதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகா தூக்கி பிரச்சார பாரதி சேர்மனை போடலாம்,
குஷ்பூத்தி பிரசாத் பாய் சேர்மனா போடலாம். ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு மதிப்பு கிடைக்கும். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, தமிழ்நாடு பாஜக புறக்கணிக்கப்படுது. என்னோட லாயலிஸ்ட்லாம் நீங்கள் பழி வாங்குறீங்களே, அப்புறம் என்னை வந்து கட்சியில் ஆக்டிவாக இல்லைன்னா என்னை வந்து கும்பல் சேர்க்கறதுக்கு மட்டும்தான் என்னை பயன்படுத்துறீங்களா? அண்ணாமலை வந்து உட்காந்தானா ஒரு லட்சம் பேர் வருவாங்க. இதன் காரணமாக தான் டெல்லி மீட்டிங்க்கும் போல காலையில இந்த சந்தோஷ் மீட்டிங் காலையில போறதுக்கு இதான் காரணம். சந்தோஷ் கையை பிடிச்சிட்டு கெஞ்சினார், லிட்டரலி கெஞ்சினார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்க்கல, நான் பார்த்தான்னு கேட்காதீங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லிட்டரலி கையை பிடிச்சி கெஞ்சி, அண்ணாமலை ஜி ப்ளீஸ் கம், டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. சார் அண்ணாமலை வளர்த்து விட்டதே பிஎல் சந்தோஷ் தான் சார். அவரே கேட்டிருக்கார். அதனாலதான் பெரிய மனசு பண்ணி அண்ணாமலை போயிருக்கார். ஸோ இது வந்து வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சது. அண்ணாமலைக்கு என்ன வருத்தம்னா, நம்ம கட்சிக்கானே நம்மளை தாக்கும் பொழுது நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, அப்ப எதுக்கு நம்ம கட்சியில இருக்கணும்? அவங்க நோக்கம் தெரிஞ்சு போச்சு, அண்ணாமலை வெளியேற்றணும்னு பாக்குறாங்க. அதுக்கு டைரக்டா வெளியேற்ற முடியல, த்ரூ வெளியே அவுட் சைட் சோர்சஸ்லாம் வச்சு பண்றாங்க. முக்கியமான பிரபல புள்ளிகள்லாம் அதுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு. இப்போது அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் பார்த்த பிறகு, பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலையை பார்த்த பிறகு அண்ணாமலையோட மைண்ட் செட் தற்போது என்னவா இருக்கு சார்? அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஒன்னே ஒன்று சொன்னா, வெயிட் அண்ட் வாட்ச். அதான் அவரோட ஒரே பிரின்சிபல், வெயிட் அண்ட் வாட்ச். இப்பவும் எந்த முடிவும் நம்ம அவசரப்பட்டு எடுக்கணும். கட்சி ஆரம்பிக்கணுங்கிற மைண்ட் செட் அண்ணாமலைக்கு இருக்கா இல்லையா? இல்ல, இப்ப அண்ணா சந்தோஷ் வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகே, சில ப்ராமிஸ கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ப்ராமிஸ் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறத பொறுத்து தான் அண்ணாமலையோட அடுத்த மூவா இருக்கும். சரி, இப்ப நாளைக்கே அண்ணாமலை தேசிய பொது செயலாளர், அமைப்பு செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி, சவுத் இந்தியன் கோஆர்டினேட்டர் ஏதாவது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா தமிழ்நாட்டில இருந்து யாருக்குமே, சிபிஆர் தவிர, சிபிஆர் விட்டுருங்க, அவர் மோடியோட நெருங்கிய நண்பர், துணை ஜனாதிபதியா போயிட்டார், எல் கணேசன் கவர்னர் ஆனார். தமிழ்நாட்டிலேருந்து யாருக்காவது ஏதாவது ஒரு தேசிய பதவி கொடுத்துருக்கான்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மீட்டிங்ல கேட்டாங்களாம், யாருக்கு பதவி கொடுத்தீங்க? எல்லாம் நார்த் இந்தியன் தான் கொடுக்குறீங்க சார். பதவிக்கு ஆசைப்பட்டு தான் கட்சியில இருக்காங்களா சார்? அப்படி கேட்பாங்க. பதவியில் இருந்தாதான் கட்சி. பதவியில் இல்லாத வெறுமை இங்க சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கா அத்தனை பேர் வராங்க? பதவி ஒன்னா கட்சி வரணும், கட்சிக்கு உழைக்கணும்னா பதவி எதிர்பார்க்கற தப்பு இல்லை, அதுக்கு ஓவரா எதிர்பார்க்க முடியும். பட் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பொன்னார் இருக்குமா என்ன பண்ணார்? அவரோட ஆளுங்கள் எல்லாம் போர்ட்ரஸ்ல டைரக்டரா போட்டார், மகாலட்சுமி மதுரை டைரக்டரா போட்டார், எல்லாரையும் கவனிச்சுட்டார். நான் தப்பா சொல்ல, பொன்னார் அவரோட ஆட்களுக்கு அத்தனை பேருக்கு பதவி வாங்கி கொடுத்தார். தமிழிசை அவருடைய ஆதரவாளர் அத்தனை பேருக்கு பதவி வாங்கி கொடுத்தார். அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டினை செய்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. மற்ற தலைவர்கள் அமைச்சரா இருந்தாரு, தமிழிசை வந்து கவர்னரா இருந்தாங்க, அந்த மாதிரி முக்கிய பொறுப்பு. மாநில தலைவர் எல்லாத்தோட பெரிய போஸ்ட், மாநில தலைவருங்க. அவரு மாநில தலைவருக்கு அதிக போவரா, இல்ல கவர்னருக்கு அதிக போவரா, இல்ல வந்து சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அதிக போவரா? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இப்ப கவர்னர் சொன்னாதான் கேட்பீங்க, மாநில தலைவர் சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு சொல்றதா சொல்லுங்க. பதவியில இருக்கும்போது அண்ணாமலையால தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பதவி வாங்கி தர முடியலையான்னு கேட்க முடியல. அதான் பிரச்சனை. ஆதரவாளர் யாருக்குமே வாங்கி தர முடியும், எந்த பதவியும் வாங்கி தர முடியல. அவரும் எல்லாரும் அண்ணாமலையை நம்பி கட்சிக்கு வந்தவர்கள், அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு, அண்ணாமலையோட பாப்புலாரிட்டி, அவருடைய நாவன்மை, அவருடைய புகழ், பேரு, வாட் எவர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதை நம்பி உள்ள வந்த விஜயதாரணி போன்ற ஆட்களுக்கு, சரத்குமார், குஷ்பு போன்ற கட்சியவே கலைச்சிட்டு உள்ள இணைச்சாரு. கட்சியே நைட்டு கலைச்சி உள்ள இணைச்சவர். என்ன மரியாதை பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு நான் கேட்கல சரத்குமார், அது நீங்க ரொம்ப ஓவர்மீங்க. இளையராஜா கொடுத்துட்டீங்க. அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு நேஷனல்ல ஒரு லெவல்ல, அது படிச்சவர், ஃபார்மர் எம்பி வேற, ஃபார்மர் எம்எல்ஏ வேற. ராதிகாவும் படிச்சவன். குஷ்பு அதை விட டேலண்டட் விமன், மல்டி லிங்குவல், எல்லா மொழியிலும் பேசுவாங்க. வைஸ் சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் விமன் தான் கொடுக்கணுமா, ஏன் சேர்மன் கொடுக்கக்கூடாதா? இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அவரை வந்து மட்டம் தட்டி வைக்கணும்னு பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங்கை தான் வந்து டைரக்டா சொல்லாட்டி கூட ஒரு மாதிரி அவரோட மனசுல இருக்க ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அந்த மீட்டிங்ல பதிலே பேசல, யாருமே. எந்த சந்தோஷ் கேட்ட பொழுது வாயே திறக்காம உட்கார்ந்தாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும், யாரும் வாயை திறக்கல. பேசின எல்லாருக்கும் டோஸ் விழுந்திருக்கு. ஓகே, இனிமே என்ன பண்ணுவாங்க? சந்தோஷம் வந்தாங்கன்னா கேட்டுட்டு போறாங்க, பதில் பேச போறது இல்லை. ஏன்னா பேசுறவங்க திட்டுறீங்களே. அதுக்கப்புறம் சார் அமித்ஷா அதுக்கப்புறம் சந்தோஷ் கேட்டாராம் எச் ராஜாட்டியோ நயனாட்டியோ, யார் இந்த கராத்தேன்னு கேட்டாராம். ஓ, அவர் கராத்தே யாருன்னே தெரியல. கராத்தே தியாகராஜன் தெரியல. ஓகே, முன்னாள் மேயருங்க அவரு. அவர் வந்து ஜெயலலிதாக்கே தண்ணி காமிச்சவரு, ஸ்டாலின் தண்ணி காமிச்சாரு, காங்கிரஸ் மூப்பனாரோட க்ளோஸா இருந்தார். லஞ்ச் டைம்ல வந்து சூப் எடுத்து கொடுத்து யூ ஆர் தி பெஸ்ட் காரியகர்த்தா எவர் சீன்ட்டாராம். ஓ,
அப்படி இறங்கி வந்துட்டார். முதல்ல அவர் பேசுனதுக்கு கருத்தை யாருன்னு தெரியல அவருக்கு. ஓகே, தப்பு இல்லை, ஏன்னா எல்லாரும் தெரியணும் அவசியம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச டாப் லெவல் லீடர்ஸ் தான். தெரிஞ்சது பிறகு வந்து சூப் சர்வ் பண்ணார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்க முதல்ல அறிமுகமானும், கட்சியை கொண்டு போறது கட்சி தொண்டர்களிடையே நீங்க இல்ல அறிமுகம். சார், அமித்ஷாவுக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு ரியாலிட்டி கூட, அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர், அவருக்கு பல்வேறு இஷ்யூ இருக்கும், இந்தியா சார்ந்து பல்வேறு ஸ்டேட் அஃபேர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அவருக்கு தமிழ்நாடோட ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கு. நீங்க ஏடிஎம்கேவோட க்ளோஸா போனாதான் எம்எல்ஏ ஜெயிக்க முடியுங்கிற ரியாலிட்டி அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அமைப்பு செயலாளர் பிஎல் சந்தோஷ், கர்நாடகாக்காரன், அவருக்கு தமிழ்நாடு ரியாலிட்டி புரியலையே. இதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது இல்லை. இந்த மீட்டிங்ல என்ன சொன்னாங்களா, காமராஜர் மூப்பனார் சமாதிகளுக்கு பாஜக தலைவர்கள் போயிருக்காங்க. இவன் சொன்னாங்களா அந்த மீட்டிங்ல, அடுத்த தடவை பிரதமர் வரும்பொழுது காமராஜர் சமாதிக்கு போயிட்டு மூப்பனார் சமாதிக்கு போயிட்டாருன்னா கதையே வேறே ஆயிடும். காங்கிரஸ்காரன் ஓடி வந்துருவான். ஏன்னா காமராஜர் சமாதி பாழடைஞ்சு கிடக்கு, சுத்தமா ஒண்ணுமே பண்றது இல்லை. கவர்னர் ரவி கூட போய் கவர்னர் ரவி பார்த்து சொல்லிட்டு வந்தார். இந்த மாதிரி கருத்துக்கு ஒரு மீட்டிங்னா 4 கருத்து சொல்லதான் சொல்லுவாங்க. அவனுக்கு தெரிஞ்சு அவன் சொல்றான். அவனுக்கு என்ன, அவன் என்ன கட்டு போறான், மூப்பனார் சமாதிக்கு பிரைம் மினிஸ்டர் போறான், அவனுக்கு தான் போற போறதா, அவன் கருத்தை சொல்றான். எதையுமே அவர் நோட் பண்ணிக்கல. நோட்ஸ் எடுத்துப்பாங்க எல்லாமே, இந்த மாதிரி இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு, எதையுமே நோட்ஸ் எடுத்துக்கல. அப்ப எந்த விஷயங்கள் மேலிடத்துக்கு போகும், மேலிடத்துக்கு போகாது, இல்லை இங்கேயே இவர் காதிலே இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியல சார். அதே போல தமிழ்நாடு சென்ட்ரல் பிஜேபி வந்து தமிழ்நாடு ரொம்ப குறி வைக்கிறாங்க போல இருக்கு. அடிக்கடி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வராங்க. நேற்று கொண்டு தமிழ்நாட்டில் ஏதோ மதுரையில் பேசினாங்க எனக்கு நினைவு. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா வந்து தமிழ்நாடு நிர்வாகிகளை டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அமித்ஷாவும் வாய்ப்பு கிடைக்கும் போது தான் தமிழ்நாட்டுக்கு வராரு. பிஎல் சந்தோஷ் ஒரு 2-3 கோர் கமிட்டி மீட்டிங்க்கு வந்துட்டாரு. பீகார் எலெக்ஷன் அவ்வளவு சீரியஸா இருக்கு. பீகாரை விட தமிழ்நாடையே வந்து சென்ட்ரல் பிஜேபி ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறாங்க. ஏன் அடிக்கடி இந்த கோர் கமிட்டி மீட்டிங், இந்த க்ளோஸ்ட் மீட்டிங் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கே சார் தமிழ்நாட்டில்? ஐபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு. என்ன ரிப்போர்ட் சார்? தமிழ்நாட்டில் பாஜக தோர்த்தால் அதற்கு காரணம் திமுக அதிமுக இல்ல பாஜக தான். ஓப்பன் ரிப்போர்ட்டே போயிடுச்சு. ஐபி டைரக்டரே கொடுத்துட்டார். சரி, பாஜகவினால் தான் பாஜக தோக்க போகிறது. என்ன காரணம்னா, இவங்களோட பாஜக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முக்கியத்துவத்தை இழந்துட்டு வருது. அண்ணாமலை இருக்கும் போது இருந்த அந்த ஸ்பேஸ், அந்த லெவல், அந்த ஹைட் இப்ப இல்ல. திமுக அதிமுக பாஜக லெவல்ல இருந்தது. 3 பரிமாணங்கள். இப்ப விஜய் வந்தார் இந்த இடத்துக்கு. இப்ப விஜய் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது ஐபி ரிப்போர்ட் டெல்லிக்கு போய். சரி, அப்ப என்ன பாஜக 4 இடத்துக்கு போயிடுது போ. ஏன்னா நீங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. கூட்டணியை பத்தி எதுவும் பேசினாங்களா? பிஜேபி கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி இருந்து ஓபிஎஸ் போயிட்டாரு, டிடிவி போயிட்டாரு, தேமுதிக ஆசிலேஷன்ல இருக்காங்க. சோ இருக்கிற 2 பேரை நாம வந்து மிஸ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தம் பாஜகவுக்கு இருக்கா? இதை பத்தி இது என்ன சொன்னாங்களா? டிடிவி தினகரனே ஓப்பனா சொன்னார், இந்த கூட்டணி முறியறதுக்கான நயினார் தான். ஆமா, அவர் ஒரு கட்சி தலைவர். சின்னதோ சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. அவர் ஒரு தமிழ்நாடு லீடர், ஸ்டேட் பிரசிடென்ட் லீடர். அதுக்கு ஏன் நீங்க பதில் கொடுத்தீங்க? அதுக்கு என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னு கேட்டோம். டிஃபெண்ட் பண்ணலையே. இல்ல, நான் கூப்பிட்டேன், அவர் எடுக்கல, என்கிட்ட சொல்லுங்க நான் வாங்கி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பேச்சை தவிர கன்ஸ்ட்ரக்டிவ் நடவடிக்கையா என்டிஏவை காப்பாத்துறதுக்கு, என்டிஏ உடையாம தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ரியாலிட்டியில், நாட் இன் டாக்ஸ், இன் ஆக்ஷன் என்ன எடுத்தீங்கன்னு கேட்டோம். அதுதான் முதல் கேள்வி. இது வந்து என்னன்னா, இந்த பஞ்சாயத்து எவ்ரி டைம் பிரைம் மினிஸ்டர் பண்ண முடியாதுங்க. பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு மட்டுமே இல்ல, பிரைம் மினிஸ்டர் பண்ண முடியாது, ஹோம் மினிஸ்டரும் பண்ண முடியாது. அவங்களுக்கு டைம் இல்ல தான். அவங்களுக்கு சுத்தமா டைமே கிடையாது. தமிழ்நாடு பத்தி அவங்க ஒரி பண்றதே கிடையாது. ஏன்னா பீகார் எலெக்ஷன் பெரிய அளவுல பீகார் வர போறது, வெஸ்ட் பெங்கால் வருது, இப்ப நிறைய வருது. தமிழ்நாடு ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு முக்கியமான 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கிட்ட பேசினேன். சார் என்ன சார் நடக்குதுன்னு. சார் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார். நீங்க எங்க வந்து கேக்குறீங்க என்ன நடக்குது எங்க கட்சியில, எங்களுக்கே தெரியல. ஆளால் ஒன்று பேசிட்டு போறாங்க. இவங்க நிர்மலா சீதாராமன் பண்ற தப்பு தான். இங்க வந்து அண்ணாமலை திட்டு போறாங்க. அவங்கள கேட்கறது யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை. அண்ணாமலை கோச்சிட்டு போனாலும் அது நியாயம் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் தலைவர் நடுவில் நாங்க மாட்டின்னு கிரஷ் ஆறோம்னார். அந்த வார்த்தையை சொன்னார். நிர்மலாவும் பெரியவன் தான், மத்திய நிதியமைச்சர். அண்ணாமலையும் பெரிய தலைவர் தான். 2 பேரும் மோதினாங்கன்னா அப்புறம் இதோட சேதாரம் பலமா இருக்குமே, கட்சிக்கு பலமா இருக்குமே. சத்தியமூர்த்தி பவன்ல கூட இப்போ வந்து கோஷ்டி பூசல் பெருசா இல்ல. ஆனா வந்து கமலாலயத்துல அந்த அளவுக்கு கோஷ்டி பூசல் இருக்கு போல இருக்கு. கோஷ்டி பூசல்ங்கிறத விட தனி மனித ஈகோ பிரச்சனை. சீண்டி பாக்குறேன். ஓகே,
நீங்க அந்த இடத்துக்கு வரணும்னா ஒருத்தர் அழிச்சிட்டு தான் வரணும்னு கணக்கு இல்லை. ஓகே ஓகே. உங்க சொந்த திறமையில வரலாம். இப்ப நிர்மலாவுக்கு நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சா வரணுங்க ஆசை இருக்கலாம், தப்பே கிடையாது. அது நான் தப்புன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. அவங்க ஆசைப்படுறாங்க, அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்து அவங்க முதலமைச்சரா வரணுமே தவிர அண்ணாமலை நீக்கிட்டு அந்த இடத்துல முதலமைச்சரா. அண்ணாமலை முதலமைச்சர் ரேஸ்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை முதலமைச்சர் ரேஸ்ல இல்ல. எம்எல்ஏ ரேஸ்ல நிக்க போறதுன்னு சொல்லிட்டாரா. நின்னா அதிமுக நம்மள தோக்கடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டாரு. அதையும் சொல்லிட்டாரு, கேம்பெயின் மட்டும் போறேன்னா. அப்படி இருக்கும்பொழுது நீங்க உங்க போட்டியாளர் எடப்பாடி தான். நிர்மலாக்கு போட்டியாளர் அண்ணாமலை கிடையாது, எடப்பாடி தான். உங்க ஆக்டிவிட்டி அங்கதான் காட்டணும். இன்கம் டாக்ஸோ ரெய்டோ இடியோ கூட்டணி வச்சுட்டாங்களே சார், கூட்டணி வச்சுட்டாங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மோடிட்ட போய் சொல்லி மோடிஜி நான் தான் கூட்டணிக்கு தலைவராக இருப்பேன், நான் தான் அடுத்த முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டும். நமக்கு யார் வந்தாலும் நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த மாதிரி பண்ணாம நீங்க இருக்கிறவங்களை சீவி விட்டுட்டு கொம்பு சீவி விட்டுட்டு உள்கட்சி விவகாரத்துல சார் தமிழ்நாட்டுல பாஜகவோட அதிமுக தானே சார் பெரிய கட்சி, அதனாலதான் சார் எடப்பாடி முதல்வரா இருக்காரு. அப்ப நீங்க முதலமைச்சர் ஆனது ஆசைப்படுறது தப்பாச்சே. அப்ப அண்ணாமலை மாதிரி நீங்க வந்து கட்சிக்காக தொண்டாற்றுங்க. எப்ப சான்ஸ் கிடைக்கிறதோ இன்னும் 5 ஆண்டுகள் காலம் கழித்து நல்ல பாஜக நல்ல ஒரு பெரிய ஒரு பல சக்தியா வந்ததுன்னா அப்ப முதலமைச்சர் ஆவாங்க. முதலமைச்சர் பதவிங்கிறது பர்மனண்டா யாரும் கிடையாது, மாறிண்டேன்னா இருக்கும். எடப்பாடி எதிர்பார்த்தா வந்தாரு. சீஃப் மினிஸ்டரோட நிதியமைச்சர் பதவி பெரிய பதவி தான், பதவி. ஆனாலும் அவங்க சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைப்படுறதுனாலதான் பல சிக்கல்கள் உருவாகுது. கோஷ்டி சேர்த்துக்கிறாங்க. சார் ப. சிதம்பரம் கூட நிதியமைச்சரா இருந்தாரு, அவருக்கு பிரதமர் ஆசை இருந்துச்சு. அப்படி அதிகமா ஆசைப்படணுமே தவிர இப்படி கீழே ஆசைப்படக்கூடாதுல்ல. ப. சிதம்பரத்தை பிரதமராக தடுத்ததே பிரணாப் முகர்ஜி தான். வேற கதை. வேட்டி கட்டிய தமிழ் வரக்கூடாது. பிரணாப் முதல்ல பிரணாப் முகர்ஜி ஒட்டு கேட்டார் சிதம்பரம். இது அங்க டெல்லி பாலிடிக்ஸ். பிரணாப் முகர்ஜி வீட்டு போனை ஒட்டு கேட்டார். பிரணாப் முகர்ஜி வாஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவர் ஹோம் மினிஸ்டர் இருந்தார். ஸோ இது பாலிடிக்ஸ்ல எல்லாம் சகஜம்பான்றதை நம்ம பழக்கமா பேசுவோம். ஆனா தமிழ்நாடு பாஜக க்ஷீணமாயிட்டு வருது. இது என்னத்தினாலே நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்கள், இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்களினால் தமிழ்நாடு பாஜக அது முக்கியத்துவத்தை எழுந்துட்டு வருதோ, அதோட ப்ராமினன்ஸ் அண்ட் டாமினன்ஸ் அது எழுந்துட்டு வருதோன்ற கவலை பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே இருக்கு. இப்ப ராஜாவை கவர்னரா போடணும், இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஏன் டெம்பரவரியா வச்சிருக்கீங்க? போட வேண்டியதானே. மகாராஷ்டிரா கவர்னரோ அண்ணா நாகாலாந்து கவர்னரோ ஏதோ கவர்னர் இல்ல, பீகார் கவர்னர் தூக்கி மகாராஷ்டிரால போட்டு இவர் பீகார்ல போடுங்க. ஏன் தமிழ்நாட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்க? அப்ப தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று ஸ்டாலின் சொல்றது பாஜகவுக்கு பொருந்துமான்னு கேட்டார் ஒரு தலைவர். என்கிட்ட பதிலே இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜக நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் எங்கேயுமே பிரேக் பண்ணல. குறிப்பாக வந்து ராஜினாமா முடிவில் அண்ணாமலை இருந்தால் இதை பத்தி ரஜினி கிட்ட ரகசியமா போய் அண்ணாமலை பார்த்தாருங்கிற ஒரு விஷயத்த பிரேக் பண்ணியிருக்கீங்க. அதன் பிறகுதான் வந்து பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை வீட்டுக்கு போனாருன்னு பின்னணியில் நடந்த சம்பவத்தை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. பாஜகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்களை பத்தி யாருக்குமே தெரியாத பல்வேறு எக்ஸ்க்ளூசிவா ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.